மஷ்ரூம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி செய்யலாமா? நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூமும் ஃபுல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேல இருக்க தோல்லாம் சீச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ல தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தந்தூரி மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மஷ்ரூம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்க கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் ஃப்ளேவருக்கு, குட்டி குட்டியாக கட் பண்ணி கியூப் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ்